கோயம்புத்தூர் வந்தவொடனே கோயம்புத்தூரோட குசும்பு ஆரம்பிச்சிருச்சு. கோயம்புத்தூர்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வரும்? ஈஷா கோயில் தான் ஞாபகம். ஹீட்டியாக இருக்குது பாருங்கள், அங்கங்கே திட்டாக இருக்குது. அதை ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் லைட் ஷோ வந்து ஆரம்பிக்க போகுது, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இவர் இல்லைன்னா இவ்வளோ தூரம் அவங்க மலை வந்திருக்கே முடியாது. வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இன்றைக்கி 5வது நாள் நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிருக்கோம். இங்கே பக்கத்தில் வந்து பூக்கடை இருக்குது, அதை விசிட் பண்ணிவிட்டு போகலான்ட்டு பார்த்தேன். கோயம்புத்தூர் வந்தவொடனே கோயம்புத்தூரோட குசும்பு ஆரம்பிச்சிருச்சு. சரி, அவங்ககிட்ட பேசிட்டு போகலாம். கரெக்டாக இங்கே அபிநந்த் ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு பூக்கடை வச்சுருக்காரு. அண்ணா சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர்? என் பேர் சபாபதிங்க. ஓகே, எவ்வளோ நாளாண்ணா கோயம்புத்தூரில் இருக்கீங்க? 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷமா? பிறந்ததுலேருந்து இங்கேயே இருக்கீங்க? பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கீங்க? அப்படின்னா 63 வயசு ஆச்சு. அண்ணா நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்களாண்ணா? ஒர்க் பண்ணுறது இல்லைண்ணா. சரி சரி. ஓ சரி. இப்போ கோயம்புத்தூர்னு சொன்னாலே மில்லு தான் ஞாபகம் வரும். இப்போ வந்து மில்லு அவ்வளோவா இல்லைன்றாங்க, கரெக்டாக? ஓ சரி சரி சரி. தொழிற்பாட்டி இருந்தது, தொழிற்பாட்டி இப்போ முடிஞ்சது. சரி, இப்போ ஃபுல்லாக வந்து இந்த இது தான் சொல்கிறாங்க, தொழிற்சாலையாக தான் இருக்குது, ஃபேக்ட்ரிஸாக வந்து தொழிற்சாலை இருக்குதுங்க. இந்த சிறு தொழிலுக்கு வந்து இந்த மோட்ரு ஐட்டங்க, பேரிங் ஐட்டம், இதுதான் இப்போதைக்கு இதுதான் போயிட்டுருக்கு. இதுதான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நேராக இப்போது நம்ம அந்த சிவன் கோயில் இருக்குல்ல, இப்போ ஈஷான்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அதை விசிட் பண்ணலாமா? பண்ணலாங்க. சரிண்ணா சரி, நான் பார்த்துட்டு போயிட்டு வரேன். அதான் இங்கேருந்து மதுரையிலேருந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன். வந்துட்டு அப்படியே கோயம்புத்தூர் கவர் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஈஷாவும் போகலான்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். தமிழ்நாடு போய் தமிழ்நாடுலேருந்து போகணும். ஆமாம் ஆமாம். சரிண்ணா வரேண்ணா, பாருங்க. சரிண்ணா வரேண்ணா, நன்றி நன்றி நன்றி. மதுரையிலேருந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கோயம்புத்தூருக்கே வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து கோயம்புத்தூர்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வரும்? ஈஷா கோயில் தான் ஞாபகம் வரும். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து 25 கிலோமீட்டர் நேராக ஈஷா கோயிலுக்கு போயிட்டு நம்ம வழக்கப்படி நம்ம லிஃப்ட் கேட்டு அப்படியே போயிட்டு அங்கே போயிட்டு சில பிக்சர்ஸ், சில பைட்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஊட்டிக்கு போகலாமா, இல்லை அங்கேருந்து திரும்ப கோயம்புத்தூருக்கே வந்துட்டு திரும்ப ஈரோடுக்கே போகலாமா, அந்த வழியாக கவர் பண்ணலாமான்ற ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, நம்ம நேராக வந்து கோயம்புத்தூர் ஈஷா கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஊட்டிக்கே போயிடலான்றது. ஊட்டிக்கு போயிட்டு சில பைட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம ஈரோடுக்கு போயிடலாம். அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது சக்தி அண்ணன் லிஃப்ட் கொடுத்தாரு. தேங்க்ஸ்ண்ணா. சரி, அப்படியே போயிட்டே இருக்கலாம். அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணா ஹெல்ப் பண்ணார். அண்ணா உங்கள் பேர்? பிரவீன் அண்ணா ஹெல்ப் பண்ணார். அப்படியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆக்சுவலாக நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிறைய பேர்கிட்ட ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தோம். அப்படியே கடைசியாக வரும்போது நம்ம கதிர்ன்றவர் நம்ம எவ்வளோ தூரம் ட்ராப் பண்ணியிருக்காரு, ஈஷா வரைக்கும் ட்ராப் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம ஈஷாவில் தான் வந்து இறங்கியிருக்கோம். ஃபுல்லாக அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் கவர் பண்ண போகிறோம். ஒரு வழியாக நம்ம வந்து ஈஷாக்கே வந்து சேர்ந்துட்டோங்க. நேராக நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டு நிறைய கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கவர் பண்ணுவோம். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். போயிட்டு ஒன்று ஒன்றா கவர் பண்ணுவோம். வாங்க. சில பேர் வந்து தியான லிங்கம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே இப்படி தான் உள்ளே போகுது. வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். என்ட்ரன்ஸே வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு கல், அதுக்கு மேலே லிங்கம், அது கீழே 2 வழி போகுது. இது ஆக்சுவலாக அவுட்டுன்னு நினைக்கிறேன், இதுதான் இன்னுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்படியே போவோம். இது என்னங்க புதுசாக இருக்குது, வித்தியாசமாக ஹீட்டியாக இருக்குது பாருங்கள் மேலே என்ட்ரன்ஸு. நிறைய பேர் ஆக்சுவலாக வந்திருப்பீங்க. அப்படி வந்தவங்க என்னென்ன இருக்குது இதில், நான் என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன், எதை கவர் பண்ணாமல் இருக்கேன்றதை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாவ்,
என்னங்க எடுத்தோடனே ஒரு குளம் செம்மையாக இருக்கே. ஓ, மரமே இப்படி தான் இருக்கும் போலங்க. இந்த மரமே இப்படி தான் போல். அந்த மரத்தை தான் முன்னாடி அப்படி என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஈட்டிமா இது சூளம் மாதிரி இருக்கே, அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்குது. பரவாயில்லையே, இந்த தமிழ்நாடு பார்டர் விளாக் வந்து எனக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தரும்னு இப்போ தான் நினைக்கிறேன், இப்போ தான் யோசிக்கிறேன். பரவாயில்ல. ஆக்சுவலாக வந்து இன்னு அவுட்டுன்றத ரொம்ப நல்லா ரொம்ப கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கரெக்டாக நீட்டாக இன்னுன்றது இப்படி போயிட்டு அப்படியே அவுட்டுன்றது அழகாக அப்படியே போகிற மாதிரி. நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு எதுவும் கேமராவுக்கு வந்து கேமரா வாங்குகிற மாதிரி, அடுத்து வந்து இந்த ஸ்டாண்டு வாங்குகிற மாதிரி நிறைய பண்ணலாம். அடுத்தடுத்து நம்ம நிறைய அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகலாம் சேனலை. இந்த மாதிரி vlog சேனலை வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து இப்போ இந்த தமிழ் சர்வேயர் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வருங்களா? அண்ணா, இப்போ இங்கே உள்ளே கவர் பண்ணலாமா? இது வீடியோ இங்கேருந்து எடுக்கலாம். ஓகே ஓகே. ஸ்ட்ரைட்டாக வந்து வேறு அட்ராக்ஷன் எதுவும் இருக்காண்ணா? ஆதியோகி ஸ்ட்ரைட். ஓகே. நேராக வந்து ஆதியோகின்ற மாதிரி சொல்கிறாங்க. நேராக அப்படியே போயிட்டே இருக்கலாம். போயிட்டு அந்த பெரிய ஸ்டாச்சுவை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். கவர் பண்ணிவிட்டு மற்ற ஏதாவது அட்ராக்ஷன் இருந்தால் பார்த்துட்டு அப்படியே நம்ம அவுட் வழியாக வந்து ஸ்ட்ரைட்டாக வெளியே போக போகிறோம். ஃபுல்லாக பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் வந்து இந்த சூடம் மாதிரி தான் இருக்குது. ஏதோ தண்ணி சவுண்டு கேட்குது. இதில் கிம்பல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். கிம்பல் இல்லாதனால கையிலே போய் பிடிச்சிட்டு அப்படியே போகிறனால கொஞ்சம் ஃபோன் வழுக்குது. கிம்பல் இருந்தால் நல்லா அழகாக பிடிக்கலாம். நல்லா இயற்கையாக இருக்கு, அதனால் நல்லாயிருக்கு. இதுக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்கள, நான் அப்படியே முன்னாடி காட்டுறேன். அது வந்து வெள்ளையங்கிரி மலைன்றாங்க. இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது வெள்ளையங்கிரி மலை. அப்படியே கீழே அடியில் வந்து இந்த ஈசான்றதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக பெரிய இமுலேஷன் மாதிரி தான் இருக்குது செட்டப் ஃபுல்லாக. நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே இந்த வழியாக நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். வந்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு சைடில் பார்த்தா அங்கே பாருங்கள் ஸ்டாச்சுவோட என்ட்ரியை பாருங்கள். ஏதோ க்ரெயின் வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் போய் பார்ப்போம். அப்படியே முன்னாடி வந்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. அப்படியே நம்ம ஸ்டாச்சு நோக்கி போயிட்டுருக்கோம். ஸ்டாச்சூஸ்லாம் விற்கிதுங்க, சின்ன சின்ன இதெல்லாம் எல்லாம் இருக்குது. சின்ன சின்ன பொம்மைகள்லாம் விற்கிது. நம்ம ஃபோக்கஸ்லாம் அங்கேயே தான் இருக்குது. நேராக போய் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு ஒரு லைட் ஷோ பார்க்குறோம். வெயிட் பண்ணி நம்ம லைட் ஷோ பார்த்துட்டு தான் போகிறோம். இங்கே வந்து மாடுகளுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து மாடுகளுக்கு ஃபீட் பண்ணி ஒரு உருண்டை மாதிரி, என்ன உருண்டைன்னு பார்ப்போமா? இது என்னன்னா அது தானிய வகைகள். ஓகே, தானிய வகைகள் வந்து அப்படியே ஃபீட் பண்ணுறாங்க மாட்டுக்கு. ஸ்ட்ரைட்டாக எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே மக்கள்லாம் கீழே போயிட்டு சென்டரில் பார்க்க செம்மையாக இருக்குல்ல.
ஆக்சுவலாக நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு. இது என்னது படிக்க முடியலையே. சிறந்த ஆதியோகின்னு தான் அப்படி போட்டிருக்காங்க போல். ஓகே, வெள்ளையங்கிரி மலை இதுதாங்க. இது ஆக்சுவலாக வெள்ளையங்கிரி மலை. இது ஃபுல்லாக வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொன்னார். இப்போ இறக்கி விட்டார். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நடந்து வந்து லாஸ்ட்டாக இந்த மலை போய் சேர்ற மாதிரி இருக்குமா. உள்ளே வந்து ஒரு சிவனோட ஃபேஸ் மாதிரி இருக்குமா, ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குன்ற மாதிரி சொன்னார். ஓகே, பக்கத்தில் போய் காட்டுறேன். ஆக்சுவலாக பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரியுது, ஏதோ ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்ப்ரே பண்ணி ஏதோ க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கங்கே திட்டாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கங்கே திட்டாக இருக்குது. அதை ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. பக்கத்தில் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, அங்கே திட்டாக இருக்கிறத க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆக்சுவலாக கீழே தான் லைட் ஷோ நடக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 7 o'clock ஏதோ எழுதியிருக்காங்க தேங்காயிலே. இருங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். இந்த மாதிரி தான் நடக்கும் போல் லைட் ஷோ. 7 o'clock போல் நடக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். தினமும் மாலை 7 மணிக்கு அயோத்தி சிவன் யோகத்தின் மூலம் ஆதியோகி திவ்ய தரிசனம் என்பது யோகா அறிவலை ஆக்சுவலாக இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் கீழே தேங்காயில் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி கீழே ஏதாவது சம்திங் எழுதியிருக்காங்க, சரியாக படிக்க முடியல என்னால். 2025 மட்டும் சரியாக தெரியுது. இது கும்பா மகா கும்பான்னு நினைக்கிறேன். மகா கும்பா 2025. இருங்க அப்படியே நம்மளும் ஒரு பிக் எடுத்துக்குவோம். இங்கே நிற்கும்போது அவ்வளோ காற்று அடிக்குதுங்க. அப்படியே காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. வெயில் வருது, ஆனால் அந்த வெயிலும் தெரியல நம்மளுக்கு. அவ்வளோ சூப்பராக வந்து காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்ன ஒரு சின்ன விஷயம்னா, நம்ம வர்ற டைம் பார்த்து பின்னாடி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா நம்ம வர்ற டயத்தில் பார்த்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, எனிவே கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சுன்றாங்க. முடிச்சுட்டு அப்படியே நம்ம லைட் ஷோ பார்த்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வந்துடும். அப்படியே நம்ம வந்து லிஃப்ட் கேட்டு வர வழியில் கடைசி இப்போ லாஸ்ட்டாக வந்து லிஃப்ட் கொடுத்தவர் வந்து என்ன நினச்சாருன்னு தெரில. பார்த்தா திடீர்னு கையில் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போயிட்டார். என்ன நினச்சாருன்னு தெரில. பரவாயில்ல, அவர் மனசுக்கு நம்ம வந்து இந்த டயத்தில் நம்ம ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இந்த வ்ளாகுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி நம்மளுக்கு 100 ரூபா கொடுத்துருக்காரு. ஸோ பெரிய ஒரு மனசு இருக்கணும் இந்த மாதிரி வந்து கொடுக்குறதுக்குன்னு. அவருக்கு நான் இந்த டயத்தில் வந்து நான் தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன். ஸோ அவரால் தான் இப்போ எவ்வளோ தூரம் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. சேம் வந்து லைட் ஷோவும் நம்ம வந்து ஒரு 7 o'clock பார்க்குறோன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இந்த மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கனால தான் டக்குன்னு அந்த விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து இதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஊட்டி போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஃபுல்லாக அடுத்து நிறைய மக்களை பார்க்கலாம். நிறைய பீப்புளை மீட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து தான் வெளியே வந்து சொல்லியிருக்கிறாருங்க.
அப்படியே உள்ளே போயிட்டு வந்தேன். உள்ளே போகும்போது ஒரு 5 நிலையில் யோக நிலையில் வந்து 5 ஸ்டாச்சு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர் தீர்த்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கோம். வெளியே வந்துட்டு வேறு ஏதாவது அட்ராக்ஷன் இருந்தால் காமிக்கிறேன். அங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுது, ஏதோ ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸ்ப்ரே பண்ணின்னு அப்படியே கீழே உந்து விழுகிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, உந்து ஏதோ விழுந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பேக்ரவுண்டில் வந்து சில ஒர்க்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் அட்ராக்ஷன் இவ்வளோதான் இருக்குது. மேபி 7 o'clock ஏதாவது அட்ராக்ஷன் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்தேன். உள்ளே வந்தவுடனே மாங்காய் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு 7 மணி ஆகுமா? இப்போ டைம் வந்து 3:30 மணி 4 மணி தான் ஆகுது. டைம் எவ்வளோ நேரம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மாங்காய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான்ட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் லைட் ஷோ வந்து ஆரம்பிக்க போகுது. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். Seven sages, the Saptarishis, took the sacred science of yoga in all its forms to human habitations across the planet, which turned into crucibles. பார்த்துருப்பீங்க. லைட் ஷோ எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள், கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த ஈஷா ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த லைட் ஷோலாம் முடிச்சுட்டு நம்ம வரும்போது நம்மளுக்கு வந்து உங்கள் பேர் மணிகண்டன்றவர் தான் ட்ராப் பண்ணார். இவ்வளோ தூரம் இவர் இல்லைன்னா இவ்வளோ தூரம் நம்மளால் வந்திருக்கே முடியாது. இவ்வளோ தூரம் ட்ராப் பண்ணிடுவார். சரி ஓகே, நம்ம போயிட்டே இருக்கலாம். சரி, அப்படியே நம்ம ஈஷா முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு குருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. லிஃப்ட் கொடுத்துரு, எவ்வளோ தூரம் லிஃப்ட் கொடுக்காரு. அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அப்படியே போயிட்டே இருக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவங்க பட்டறைக்கு வந்து தங்குன்றாரு. அதான் போயிட்டுருக்கேன். போயிட்டு தங்கிட்டு என்னென்னு பார்த்துட்டு நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தது எப்படி இருக்குது, லைட் ஷோலாம் எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு டே 6